நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டெத் பார்க்கோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் பார்க்க போறோம். இந்த கேம் வந்து நிறைய பேர் விளையாடிட்டீங்க. நீங்க சொன்னதனால நான் விளையாட போறேன். இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த கேம் வந்து தமிழ் சப்போர்ட் ஆகும். அதே வருத்தமான விஷயம் என்னன்னா அந்த தமிழ்ல வந்து இவ்வளவு குழப்பமா இருக்காங்க. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டெக்ஸ்ட் மிஸ்டேக் நிறைய இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நான் மறுபடியும் இங்கிலீஷ் மாத்திட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு தெரியல. இப்போ நம்ம எழுறோமா? ஓகே, சூப்பர். கதவை தட்டுறானே, யாராவது கதவை தட்டுறது? ராஸ்கல் எடுத்த உடனே பிரச்சனை வர போதுன்னு தெரியல. நம்ம எதுக்கும் ஜல்லடி சொல்லியே போக முடியாது அதுல. ஓகே, கதவை தட்டுறோம். லாக் போட்டுருக்கா? லாக் கதவை தட்டிட்டு இருக்கான். கேன பையனடா நீங்களா? அதுக்கப்புறம் இந்த காயின் பத்தி எங்க பார்த்தாலும் இருக்கு. நம்ம தேவையான பொருள் கிடைக்குது இல்லையா? நம்ம காயின் மட்டும் நல்லா கிடைக்குதா? சரி, நான் வந்து பெட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு உடனே கதவை தட்டுறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பண்ணிட்டல எவ்வளவு நேரம் கதவை தட்டிட்டு இருக்க? ரொம்ப நல்ல வில்லன் போல. அவன் நிறைய பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. ஸ்லோ மோஷன்ல நடக்கறான். ஏன்னா கொஞ்சம் வேகமா நடக்கறா. நான் தான் இல்லன்னு தெரியல. அதுக்கப்புறம் எதுக்கு வந்து பாத்து போறான்னு தெரியல. லைட்டா பயமா இருக்கு. இந்த கேமோட சவுண்ட் எஃபெக்ட் மியூசிக் வந்து ஒரு பயத்தை தருது. நம்ம வீடியோக்குள்ள ஓகே, அந்த கேன பையன் வெளிய போய்ட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பெட் விட்டு வெளிய வந்துறலாம். வெளிய வந்துட்டு புட்ற வெளிய வருது. ஐயோ, வெளிய வந்துட்டாங்க. அந்த கண்ணு மூடி இருக்க அழுத்தன வெளிய வந்துச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வெளிய போவோம். வெளிய போறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நிறைய போஸ்டர்லாம் ஒட்டிருக்காங்க. ஒரு கேமிங் பாயிண்ட், ஆடா பிளேயர், ஏதோ போட்டாங்க. ஒண்ணும் புரியல. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த கேம்ல கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழ ஒளியில தான் காட்டுது. இது ரேங்க் எல்லாம் ஓபன் பண்ண முடியாதா? ஓகே, ஏதோ பெருசா லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. மை டாஸ்க் ஃபார் தி வீக் கம்ப்ளீட் போஸ் லெவல், கம்ப்ளீட் ஈஸி லெவல், கம்ப்ளீட் நார்மல் லெவல், கம்ப்ளீட் டிஃபிகல்ட் லெவல். அட வையால இதெல்லாம் நீங்க சொல்றடா, நானே செய்யணும்டா. ஏன்னா ஒவ்வொரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க. சரி, இப்போ நமக்கு வந்து கீ தேவைப்படுது. கீ இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? கீ எடுத்துப்போம். ஓகே, இது ஒரு இதுவான கீங்க. இந்த கீயை வச்சு அந்த டோர் திறக்க முடியுமா? சரி, நம்ம திறந்துடலாம். திறந்துட சிசி. டேய், இப்போ நான் சாவி எடுத்த மறுபடியும் லாக் இருக்கு காட்டுது. ஐயோ, அட வையால. ஓ, இந்த கேம் இப்படியா? சரி, நம்ம கிட்ட இருக்க எழுத்து அங்க போட்டாதான் வர்க் ஆகும். நாம போய் கையில வச்சு ட்ரை பண்ணலாம், வராது. ஓகே, டெத் பார்க். இப்போதான் நம்ம டெத் பார்க்குள்ள போறோமா? அப்படினா நம்ம ஒரு ரூம் போட்டு அடிச்சு வச்சிருக்கோம் போல. சரி, உள்ள போயிரோம். உள்ள என்ன இருக்கு? இது வந்து ஒரு அம்யூஸ்மென்ட் பார்க்னு நினைக்கிறேன். டெத் பார்க் வெல்கம். பேரே டெத் பார்க்னு வச்சிருக்கீங்க. ஐயோ, ஏதோ இருக்குங்க. என்னது இது? எறாத அப்ரைட் ட்ரெயின் நம்பர் 17807. அட்ராக்ஷன் ட்ரெயின் டிக்கெட் வந்து. ஓ நோ, இது நம்ம பாத்ரூம் போலியும். பாமாலி இவன நான் பேர் வந்து கேன பையன் வச்சிருக்கேன். நம்ம கிட்ட தான் வரானே, எங்க போறானே தெரியல. எங்கறாவன் இந்த பக்கம் காட்டணும்ங்க. சார், கேன பையன் சார் இருக்கீங்களா? ட்ரெயின் இந்த பக்கம் போர்டு வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி மெதுவா போனா ஓடி புடிச்சாலே புடிச்சிருவோம். அதனால ஒரே ஓட்டமா ஓடிடுவோம். வேகமா விட்டுறா. இந்த மியூசிக் எல்லாம் கேக்குதுங்க. ட்ரெயின் ஆன் அடிக்குதுங்க. அது என்னடா இன்ஜின் மட்டும் இருக்கு ட்ரெயின்ல? டேய், இது பேர் ட்ரெயின் இல்லடா, இன்ஜின்டா. சரி, டிக்கெட் ஒன்னு கொடுத்தானே, அது என்ன பண்றது? நானு எங்க நான் போய் குடுக்குறது? யாருக்கு குடுக்குறது? என்ன பண்ணனும்? இந்த ட்ரெயினை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? ஆளையில மல்பட் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, என்ன பண்றதுனே தெரியல. இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. அது வேற என்னன்னு தெரியல. லைட் எரியுது. இருங்க, ஐ ஷுட் இன்சர்ட் சம்திங் ஹியர். இதுல ஏதோ வைக்கணும் போல. வச்சு பாப்போம். நம்ம கிட்ட ட்ரெயின் டிக்கெட். ஓகே, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. டேய், ட்ரெயின் கிளம்புறானா? யாரா வெல்றா? இருடா. ஆத்தி பாலத்துல விழுங்க. அதனால நீ யாரல? அப்ப இந்த ட்ரெயின்ல ஏற நேரா சாவுதானா? இதுதான் டெத் பார்க் பேர் வச்சிருக்கீங்கடா. ஓகே, லான்ச் தி ட்ரெயின் அட்ராக்ஷன், என்டர் தி மெயின் பில்டிங். மெயின் பில்டிங்கா? அது எங்க இருக்கு? ஐயோ, நம்ம மெயின் பில்டிங் எங்கடா போறது? எங்க இருக்குன்னா சொல்லுங்க. நான் ஒரு மேப்ல ஒண்ணுமே இல்ல. மேப் அங்க இருந்துச்சு. ஆனா மெயின் பில்டிங்னு ஒன்னு போடவே இல்ல. சரி, அந்த பக்கம் நம்மளால போக முடியாதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, என்னடா இது? வுடன் பிளாங்க்ஸ். ஓகே, மரப்பலகை நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க ஏதோ ஒன்னு இருக்குது. மீனுக்குது காயின் தான் அது. அதனால இப்படி ஏறி எடுக்கிறது. ஏண்டா, எட்ட இடத்துல வைக்க மாட்டீங்களாடா? நான் சின்ன பையனா இருக்கேன். அவ்வளவு ஹைட்ல சின்ன நான் வீடியோ எடுப்பேன். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, எடுக்க முடியுது. இவ்வளவு இருக்கேன் நானே. பரவாயில்லை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மெயின் பில்டிங் போறோம். மெயின் பில்டிங் எங்க இருக்குன்னு தெரியல. அதனால ஏதாவது டோர் ஏதாவது ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
அந்த கேன பையன் வேற எங்க இருக்கான்னு தெரியல, திடீர்னு வந்து பயமா இருக்கு. சார் கேன பையன் சார், ஏதோ இருந்தாலும் பேசி தீர்க்கலாம், கொஞ்சம் தூரமா வந்து எதனா மியூசிக் இது கொடுங்க, நான் உசாராயிடுவேன். அதை விட்டு திடீர்னு இந்த லப்பு கிட்ட பேசுறாதீங்க. லாக்ல இருக்கா? என்னடா எல்லாரும் லாக் போட்டு லாக் இங்க இருக்கா? ஆனா பின் என்னன்னு தெரியல. சரி 4 நம்பர் 0ல அடிப்போம். ஐ டோன்ட் நோ கோட். அப்படின்னா இதுல என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோட் கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த கேம் விளையாடி கோட் என்னன்னு தெரிஞ்சாலுமே கோட் கீ கண்டுபிடிச்சா நம்மளால வந்து போட முடியும்னு நினைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கோட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரி அவன எங்க போஸ்டர்லாம் ஒட்டி வச்சிருக்கானுங்க. ஏங்க இவ்வளவு நேரம் சும்மா வந்து அந்த கேன பையன் ஒண்ணும் கூட கண்டுக்க மாட்டேன்றான். எங்க போயிட்டானே தெரியல. சரி விடுங்க, நான் பயமா இருக்கீங்க. வந்துருவானோ இப்ப நினைச்சு பயந்து செத்து போயிருவோம் போல. பரவாயில்ல. சரி இங்க ஏதோ ஒன்று இருக்கு. காயின். என்னடா இந்த கேம் காயின் ஒரு பஞ்சம் இல்லைங்க. எங்க பார்த்தாலும் காயினா இருக்கு. இவரை யார முடியுமா? ஏறி எப்படி சொல்லி போக முடியாதா? சரி விடுங்க, அந்த மாதிரிலாம் யார முடியாது போல. ஓகே இப்ப எனக்கு ஏதோ ஹார்ட் பீட் சவுண்ட் கேக்குது. திடீர்னு கேக்குதுன்னு பார்த்தா அந்த கேன பையன் வந்துட்டான். ஓடி வரா. ஐயோ என்ன அடிச்சு வச்சிருக்கீங்க? நான் எப்படி போறது? அட பாவி இன்ஸ்டன்டா. ஓ சரி போய் ஒரு முக்ஸாந்து மாட்டிக்கிட்டேங்க. அதான் பிரச்சனை போயிடுச்சு. இல்லை நம்ம ஒரு ஓட்டம் ஓடி இருப்போம், உசேன் போல்ட்டோட வேகம் ஓடி இருப்போம், அந்த மாதிரி ஓடி இருப்போம். ஆனால் என்ன பண்றது, தப்பிக்க முடியல, சந்தில் போய் மாட்டிக்கிட்டேன். ஓகே நம்ம இந்த வழியில தான் போனோம், ஆனால் இருக்கிறது ஒரே வழி தான் போல. எப்படி போறதுன்னு தெரியல. வேற எதுவும் வழியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா போறதே இல்லை. இங்கே தானே இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஏதோ இருக்கே. என்னது இது? இடன் ஐட்டம் வேற இருக்காதுல்ல. இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமாடா? தேவையான பொருள் மட்டும் கொடுக்கல, அதை ஒழிச்சு வச்சுட்டு இடன் ஐட்டம்லாம் கண்டுக்கிறத வச்சிருக்கான். என்னடா இது பிளடி இரிட்டேட்டிங் க்ளோஸ். சரி இங்க வேற மியூசிக் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இங்க இருக்க குதிரைகளை கால் கையில உடைச்சு வச்சிருக்காங்க. சரி விடுங்க, இது டெட் பார்க்கல, நாசமா போன பார்க்கு. எங்க பார்த்தாலும் ஒண்ணுமே இல்ல, எல்லாம் நாசமாயி போயிருக்கு. இங்க பாருங்க, இந்த காயின் ஒரு பஞ்சம் இல்லைங்க. எங்க பார்த்தாலும் காயினா கிடக்குது. இவங்க மெயின் பில்டிங் போறோம்னா மெயின் பில்டிங் எங்க இருக்கு நிச்சயமா தெரியல. மேப் இருக்கு, மேப்ல பார்த்தேன். மேப்ல மெயின் பில்டிங் பத்தி எதுவுமே போடல, எல்லாம் போட்டுருக்கானுங்க. சரி அப்படியே இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு, இதுக்கு பேர்லாம் தெரியாது, போட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே இதுக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல கலர் மாறுது. சரி இதுக்கு எதனா பண்ணும் போல அப்படின்னு நினைச்சா இதுக்கும் எதுவும் பண்ற மாதிரி இல்ல. அப்புறம் எது கொடுத்து வச்சிருக்கானுன்னே தெரியல. சரி இது ஆக்டிவேட் பண்ற மாதிரி எதனா இருக்கான்னு பார்த்தேன். நம்ம ட்ரெயின் ஆக்டிவேட் பண்ண மாதிரி அதே மாதிரி ஒரு லிவர் இருக்கு. எங்க ஒத்தாடுங்க அப்ப இது நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்னடா நின்றுச்சு, மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி பாப்போம். ஆக்டிவேட் ஆக ஓகே போகுது, திருப்பி முன்னாடி போகுது, நின்றுக்குது. ஏன் ப்ரோ நான் சந்தோஷப்பட்ட கொஞ்ச நேரத்துல நம்ம அடுத்த ஸ்டெப் ஏதோ முடிச்சிட்டோம், அதனால அடுத்த இதுக்கு போக போறோம்னு நினைச்சா அது இந்த பக்கம் ஆடிட்டு அங்கே போய் மறுபடியும் நிக்குது. ஏன்னா என்ன படுத்துறீங்க? சரி விடுங்க, நம்மளுக்கு என்ன பண்றதே தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். ஓகே ரைடிங் ஸ்பாட் வேற முடிச்சிட்டோம். அவன் நம்மள துரத்துனா இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கலாம். ஆனா இது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் இந்த இடத்துல தான் இருக்குன்னு. எங்கேயோ ஓட போறோம்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆஹா அவனை பத்தி பேசும்போது அவனே வந்துட்டானே. அவன் பார்த்தான். ஐயோ கண்ணு கொஞ்சம் சார்பா இருக்கு, தூரமா இருக்கு, நம்ம தெளிவா பாத்துறோம். நாங்க கூட கிட்ட வந்து பாப்போம், பனி மூட்டமா இருக்கு, அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சா வேகமா ஓடி வரான். இங்க எது இருக்குங்க? ஐயோ அவன் பின்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஓடிடலாம், மறுபடியும் வந்து கூட எடுத்துப்போம். வந்துட்டே இருக்கான் நாரப்பையன், அவன் தலையில கல்லு இருக்கு. யாரா இப்படி துரத்துற? இவன் விடவே மாட்டான், இதை துரத்திட்டே இருக்கான். நம்ம மறுபடியும் ஒரு ரெக்வெஸ்ட் போட்டு வந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஏதோ இருந்துச்சு, அதை போய் எடுத்து பார்ப்போம். இவன் நம்மள பார்த்தான், ஆனா நம்மள மிஸ் பண்ணிட்டான் போல. ஓகே திடீர்னு ஆப்போசிட்ல வந்துட போறான். அவன் ஆள் இல்ல, ஆனா ஹார்ட் பீட் சவுண்ட் மட்டும் கேட்டுட்டே இருந்துச்சு. சரி இங்க தான் நம்ம ஏதோ ஒண்ணு பார்த்தோம். எங்கடா அது? அங்க இருக்கா? ஓகே என்னது இது? எடுத்து பார்ப்போம். ஸ்லைடு பாக்குறதுக்கு போட்டோ மாதிரி இருக்கு. இத வச்சு என்ன பண்றது? இது எதுக்குன்னே தெரியலங்க எனக்கு. ஏன்னா மொட்டையா ஸ்லைடு இருந்தா என்ன பண்றது? அது என்னன்னு சொல்லுங்கடா எனக்கு. ஐயோ சரி விடுங்க. இவன் இந்த பக்கம் ஓடணும், மறுபடியும் இந்த பக்கம் வருவானோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. பின்னாடியே வந்து தலைமையிலே போட்டாலே போட்டுருவான். அவன் எங்க இருக்கானே தெரியல நமக்கு. இந்த காயின் இருக்குங்க, காயின் எடுத்துப்போம். ஓடி வராங்க, இவ்வளவு நேரம் இங்கே இருந்திருக்கான். ஜஸ்ட் மிஸ். அவன் எந்த பக்கம் வரான்? டேய் கண்ணு மூடா, இப்பதான் வரான். நம்மள பார்க்கலாம், அவன் பார்க்கலாயா? இவன் வர வேகத்தை பார்த்து நம்மள விடவே மாட்டான் போல. நம்ம ஓடிடுவோம் ஃபர்ஸ்ட். இவன் ஈஸி மோட்ல வேகமா ஓடுறான்னா அப்ப ஆட்குள்ள நம்மள விடவே மாட்டான் போல.
ஓகே இந்த கேம் வந்து நிறைய பேர் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிருந்தா சொல்லுங்க. இந்த கேம் வந்து ஈஸியா முடிக்கலாமா இல்ல கஷ்டமா முடிக்கலாமா, அந்த மெயின் பில்டிங் எங்க இருக்கு, அந்த பாஸ்வேர்ட் எங்க இருக்கு, இதெல்லாம் தயவு செஞ்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவன் போயிட்டான். சரி எனக்கு என்னமோ அவன் இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள போவான், அதான் மெயின் பில்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் எங்க போறான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஏன்னா வந்த இடத்துல போறான் திருப்பி. இதுக்குடா அங்க போறான் மறுபடியும். சரி அவன் எங்க போறான் வெயிட் பண்ணி பாப்போம். ஏன்னா மெயின் பில்டிங் அவன் அங்க போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் நிக்கிறான். என்னடா குறுகுறு பாக்குற லெஃப்ட் ரைட்னு. ஆஹா வராயா மறுபடியும் பாக்குறாயா. இவன் நம்ம தோட்டத்தை வேலையா வச்சிருக்கான் போல. இவன் வேற விடாம தோட்டறாங்க. கேனப்பைய கொஞ்சம் கேப் விடுறான். கொஞ்சம் தூரமா போறான். வந்துட்டே இருக்கானே. ஐயோ யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. இந்த டோர்ல யாரா இருக்குது வெளிய காப்பாத்து. டோர் தொறறா. ஐயோ எங்க போறா. நானும் கத்துறேன். என்ன கண்டுக்கறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அத பத்தி கவலைப்படல. நான் பாட்டு ஓடிட்டே இருக்கேன். நீ வாடா ஏதோ ஒரு வரையா பாத்துக்கலாம். நான் ஓடிட்டே இருக்கேன். சரி இந்த பொந்து போய் பார்க்கலாம். இது ஏதோ பாம்பு போதுங்க. ஐயோ புலி. மறுபடியும் ஒரு முட்டு சந்திர போய் மாட்டிக்கிட்டே. ஏன்டா இப்படி என்ன படுத்துறீங்க? அந்த இடத்துல புலிக்கு ஒரு போர்டு வச்சிருக்கீங்களா? எவனா தெரியாம அந்த புலி ஓடடா ஆகுறது. ச்சே. சரி நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம கிட்ட பழக அத வச்சு பார்க்கலாம். செட் ஆகுதான்னு. செட் ஆயிடுச்சுங்க. ஓகே பால் தாண்டிட்டோம். இங்க வேற ஏதோ இருக்கு. பாட்டில் ஆஃப் வாட்டர். எடா தண்ணி பாட்டில் இல்லடா ரெட் கலர்ல இருக்கு. இது தண்ணியில ரத்தமாடா இல்லனா தர்பூஸ் ஜூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இடமே ரெட் கலர்ல தான் இருக்கு. இங்க ஏதோ இருக்கு. காயினா இருக்கான். வேற என்ன காயின் தான் சொன்னல. வேற என்னத்த கொடுக்க போறானுங்க. சரி அந்த கேனப்பையன் எங்க போயிட்டான்னு தெரியல. இது என்ன கன்னு மாதிரி இருக்கு இந்த இடத்துல. அது வேற என்னன்னே தெரியலங்க. பாருங்க கரெக்ட்டா நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணுது. உள்ள ஸ்டேஜ்ல தான் சுத்தலாம் போல. ஓல்ட் பட் மேபி ஸ்டில் வர்க்ஸ். பழசா இருந்தாலே வர்க் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படினு சொல்றான். இது என்னன்னே தெரியல. என்னடா அது கன்னு என்னடா? ஏதோ ஒன்னு. ஆமாங்க கன்னு சொன்னது ஞாபகம் வருது. இந்த கேம்ல வெப்பன்ஸ் இருக்கா? ஏன்னா நம்ம வந்து கிரானி கேம்ல என்ன பண்ணோம்னா வெப்பன்ஸ் எடுத்துட்டு கேரளாவும் கிளவியும் போட்டு பொடல் கட்டிட்டு இருந்தோம். அதே மாதிரி இவனும் பொடல் கட்டலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா இதுல வந்து வெப்பன்ஸ் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கவே மாட்டேங்குது. வெப்பன்ஸ் எடுக்க முடியும்னா அது எப்படி எடுக்கணும், எங்க எடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. தூக்கிடுறேன். ஓகே இப்போ நான் வந்து புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல இதெல்லாம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட்னு போட்டு வச்சிருக்கானுங்க. அப்படின்னா I think this is for feeding the dog. நாய் இருக்கு போலங்க. ஐயோ நாய் எங்கடா இருக்கு? அதே என்ன நான் கண்டுபிடிக்கிறது. இது நாய் வீடு மாதிரி தான் இருக்கு போல இருக்கா? ஆமாங்க இதுல தான் இருக்கு. கத்துதுங்க. ஏங்க இந்த இடத்துல உள்ள போற மாதிரி இது இருக்கு. உள்ள போகாம நாயை வளர்க்கறானுங்க போல. எப்படி தான் உள்ள போறது தெரியல. ஒரு நேரம் ஓடில நம்ம நாய் போய் என்னால போக முடியல அப்படின்னு சொல்றான் இவனே. நான் ஓடிடல. உள்ள போய் இந்த நாய் கல் எடுத்து தோட்டிரலாம். போ போ போன்னு தோட்டினா அது ஓடி போகுது. நாய் சாப்பாடு போகணும்னு நினைக்கிறேன். நாய் சாப்பாடு நாய் எங்க போறது? அந்த கேனப் பண்ணி அடிச்சு கொண்டு வந்து போட்டானா அதே சாப்பிட்றோம் போல. அது கூட நாய் மோது கூட பார்க்காதுங்க அவனை. ஏன்னா ரொம்ப நாள் குளிக்காம நாரி போயிருப்பான். சரி இந்த இடத்துல சாப்பாடு போடுவோம்ல தண்ணி ஊத்தி பார்க்கலாம். ஒன்னும் ஆகல. ஸ்லைடும் ஒர்க் ஆகல. சரி அவ்வளவுதான். நம்ம இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கு. இந்த புதையெல்லாம் இருக்கு. காலால உடஞ்சு போயிருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா? அங்க எதாவது கிடைக்குமான்னு வந்து பார்க்கலாம்னு வந்தா இங்க ஒண்ணுமே கிடைக்கல. இங்க தான் இருக்குது. காயினா தான் இருக்கும். வேற என்ன இருக்க போகுது? ஓகே நினைச்ச மாதிரி காயின் தான். இதை தவிர்த்து நீங்க என்ன கொடுக்க போறீங்க? போறடா. ஓகே நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப வீட்டுக்கு போவோம். நமக்கு வந்து ரூமுக்கு என்னடா ஏங்க இந்த ரூம் அந்த ரூம்ல தான் நம்ம அந்த ரூம் காணோங்க. எப்படிடா இதெல்லாம் உடைச்சு போற சைக்கிள் எல்லாம் வச்சிருக்கீங்க? அந்த ரூம்ல தான் நம்ம வந்தானே பார்த்த அந்த ரூம் காணோம். How is this possible? என்னடா இது? அப்ப கடைசில இவங்களோட ஒரு எண்ணம் பண்ணானே. நம்ம மறுபடியும் போய் ரூம்ல போய் படுத்துக்கலாம் பார்த்தேன். ஆனா விட மாட்டானுங்க போல. சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து அவன் மாட்டணும் பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு வந்திருக்கு. எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம் அந்த இடத்துல. எதுவுமே கிடைக்காதமா நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்தப்பே ஒண்ணும் இல்ல. ஓகே இந்த இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னடா இது? ஓகே இந்த இடத்துல ஒரு வாட்டர் இருந்திருக்கு போல. அத வச்சு தச்சிருக்கானுங்க அந்த வாட்டரை. ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது கட்டி மாதிரி இருந்தா இத கட் பண்ணி நம்ம உள்ள போயிடலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்லைடும் அந்த வாட்டர் பாட்டிலும் இருக்கு. அத வச்சு அத ஒண்ணும் பண்ண முடியல. சரி இதுக்கப்புறம் வந்து இந்த கேம் என்ன பண்றது எனக்கு நிஜமா தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேம் இதோட விட்டுறலாம். இதுக்கு மேல இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு வீடியோ போடலாம். அதாவது பார்ட் 2. அதுல வந்து நம்ம இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவர் சப்ளை ஏதோ 1ன்னு போட்டுருக்கானுங்க. இது மாதிரி மொத்தம் எத்தனை பவர் சப்ளை இருக்குன்னு தெரியல. 1ன்னா என்ன அர்த்தம்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேமை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போடுவோம். அதனால இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.